ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்ட்-இன் எனுமரேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அதனோட சிக்னேச்சர் என்ன, அதனோட என்ன யூஸு, அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதனோட சிக்னேச்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எனுமரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே டைப் பண்ணுறேன். அதனோட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் வேல்யூ பாஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கிறது. இப்போ இதில் ஐட்ரேட்டபிள் வேல்யூனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டோ டியூப்பிளோ இல்லை ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ எதுக்கு இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பிரிண்ட் பண்ணணும் போகணும். இல்லை ஏதாவது நமக்கு அந்த எனக்கு இந்த லிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் வேல்யூ, இதுதான் செகண்ட் வேல்யூ, இதுதான் தேர்ட் வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். என்ன பண்ணுவோன்னா நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அது ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேங்கோ, ஆரஞ்ச், ஆப்பிள், இப்படி நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை நான் எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு தனித்தனி வேல்யூவாக பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸு பிரிண்ட் எக்ஸ், நம்ம இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது என்னென்னா மேங்கோ, ஆரஞ்ச், ஆப்பிள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இப்போ எனக்கு நம்பரும் வேணும். எனக்கு ஃபஸ்ட்டு மேங்கோ, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி நம்பர் மாதிரி வேணும். இப்போ சின்ன சீக்வன்ஸாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக தெரியுது. இதே நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி இருந்தது. அப்போ நம்பரும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா யூஸ்வலாக கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு ஒரு இது போடுவோம். ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸு பிரிண்ட்டு நம்ம இப்படி தான் இதை பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்த ஃபஸ்ட்டு கவுண்ட்டு கொடுப்போம், கவுண்ட் +1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது இடத்த கவுண்ட்டு நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே நம்பர் வர்றதுனால. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது மேங்கோ பார்த்திங்கன்னா 1, ஆரஞ்சு பார்த்திங்கன்னா 2, ஆப்பிள் பார்த்திங்கன்னா 3, இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வே கிடையாது. இங்கே ஒரு கவுண்ட்ரு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுனால நமக்கு இது 2-3 இடத்த நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம இது ஆட் பண்ணுறோம். இது 3 இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம இந்த கவுண்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கவுண்டர் வேணும், ஒரு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு கவுண்டர் வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக பைத்தான் என்னென்னா எனுமரேட்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்குது. இப்போ அந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனுமரேட்னு நம்மளோட சீக்வன்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு. இந்த இடத்த நான் கவுண்ட்டு கம்மா எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி இதே பிரிண்ட் அப்படி நான் இந்த இடத்த காப்பி பண்ணிக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வரம்பில்ல. இந்த இடத்த நம்ம கவுண்ட் +1 கொடுக்க தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம எந்த வேல்யூவும் நம்ம எனுமரேட் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக 0லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி வேணும், 1, 2, 3 இந்த மாதிரி வேணும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இதே கவுண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுத்திங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே நமக்கு 1, 2, 3ன்னு. இந்த இதில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்ளீன் வே ஆஃப் கோடிங். நம்ம எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம ஜஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஐட்ரேட்டரோ அந்த ஐட்ரேட்டர் கொடுக்குறோம்.
இது வந்து ஒரு க்ளீன் வே ஆஃப் ரைட்டிங் தி கோடு. நம்ம கவுண்டர் யூஸ் பண்ணோம்னா இதுதான் எனுமரேட் ஃபங்க்ஷனோட யூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.